கன்னி ராசி நேயர்களுக்கு கண்டக சனி ஏற்கனவே நடந்துட்டுருக்கு. 2026ஆம் ஆண்டு இவங்க தொழில் தொடங்கலாமா? என்ன மாதிரியான தொழில் தொடங்கலாம்? நிச்சயமா தொழில் தொடங்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. 7 அப்படிங்கிறது பிஸ்னஸை குறிக்கக்கூடிய இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னாலும் 7ஆம் இடத்த ஒரு உப தொழில் ஸ்தானம்னு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸ் அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். நமக்கு நேராக இருக்கக்கூடிய ராசி என்னன்னா 7ஆம் இடம். ஸோ அதனால் நம்மளை பிரதிபலிக்கும், நம்மளுடைய செயல்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து 7ஆம் இடம்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஸ் வச்சுட்டு இவங்க வந்து ஒரு பிஸ்னஸை தொடங்குறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல தான் போய் சனி உட்காந்துருக்கிறாரு. இவங்களோட ஸ்பவுஸ் பார்ட்னரையோ கணவனையோ மனைவியோ கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இவங்க எடுத்துக்கலாம். கணவன் மனைவியை எடுத்துக்கிட்டாலும் குடும்பம் வேற பிஸ்னஸ் வேற அப்படிங்கிற ஒரு கோடை இவங்க க்ளீனாக போட்டாங்கன்னா தான் பிஸ்னஸில் தப்பிக்க முடியும். நிச்சயமாக தொழில் பண்ணலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் கவனமாக இருந்துக்கிட்டு இவங்க பண்ணணும். என்ன மாதிரியான தொழிலை இந்த கன்னிராசிக்காரங்க 2026 பண்ணும்போது அதில் சக்சீட் ஆவாங்க? ஆயில், பெட்ரோலியம், கெமிக்கல், மேன் பவர் சப்ளை, இந்த மாதிரியான பிஸ்னஸஸ் அல்லது எந்த ஒரு பிஸ்னஸை வந்து இவங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லை, ஒரு புது பிஸ்னஸ் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா தைரியமாக அதை கற்றுக்கிட்டு இவங்க இறங்கலாம். தெரியாத தொழிலில் கூட இறங்கலாம். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பார்ட்னர்ஷிப்பு, பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இவங்க கவனமாக இருந்துட்டு பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க.